ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் உங்க எவிடிங் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CPU. நான் சின்ன பையன் இருக்கும்போது இந்த மாதிரி CPU கொஞ்சம் பெருசா நினைச்சேன். இது என்னப்பா இருக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த CPUக்குள்ள அப்படி என்னதாங்க இருக்கு அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு CPUனா அதுல என்னதான் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம இன்னைக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த CPUக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த CPU நம்ம கழட்டணும். நம்ம முதல்ல இதை கழட்டுவோம். ஓகே, எப்பவுமே CPU கழட்டுறதுக்கு அதுக்கான ஒரு டோர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும். இந்த டோர் மூலமா தான் நம்ம அதை கழட்ட முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு CPU ஒவ்வொரு மாடல்ல கொடுத்துருப்பாங்க. சிலதுல இங்க ஒரு பிரஸிங் கொடுத்துருப்பாங்க, இதுல அந்த மாதிரி ஒரு சின்ன பிரஸிங் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு நம்ம இப்படி கழட்டினா இந்த டோர் வந்து வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த CPUக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதே இருக்கும். இது பேர் SMBS. இதுதான் நம்மளோட பவர் சப்ளை. நம்ம CPUக்கு இந்த பின்ல இருக்கு, பின்னாடி இருக்கிற பின்ல நம்ம பவர் கொடுக்குறோம். இந்த பின்ல நம்ம பவர் கொடுப்போம். இந்த பின்ல நம்ம பவர் கொடுக்கும் போது அதுதான் SMBS ரன் ஆகி SMBS பவரை மதர் போர்டுக்கு கொடுக்கும். இதுதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டுக்கு அது கொடுக்கும். இந்த மதர் போர்டு வந்து அந்த பவரை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். அதாவது ப்ராசஸர் இங்க இருக்க இது நடுசுல இருக்கிறது ப்ராசஸர் ஃபேன். இந்த ஃபேனுக்கு வந்து எவ்வளவு பவர் கொடுக்கணும், அப்புறம் இங்க கீழே ரேமுக்கு நம்ம இந்த ரேமுக்கு நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கணும், இதுல பஸ் பாருக்கு நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கணும், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எவ்வளவு பவர் கொடுக்கணும், சாட்டாக்கு எவ்வளவு பவர் கொடுக்கணும், சாட்டா SSDக்கு நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா முடிவையும் யார் எடுப்பாங்கன்னா மதர் போர்டு எடுக்கும். மதர் போர்டு வந்து அந்த பவர் எல்லாத்தையும் பிரிச்சு. இதுதான் ப்ராசஸர் ஃபேன். இது ப்ராசஸர் ஃபேன். இது வந்து ரேம் நமக்கு. இது வந்து SMBS. இது வந்து கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. இந்த இடத்த கூலிங் ஃபேன் சொல்லுவாங்க. இது வந்து SSD. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம வெளியே எடுத்து நமக்கு எத்தனை டிபி வேணுமோ அத்தனை டிபி வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ இதுல இருக்கிறது வந்து அதுக்கு ரிமூவ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கேபிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ இதுல இருக்கிறது வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க். இதுதான் ஹார்ட் டிஸ்க். நல்லா இதுதான் ஹார்ட் டிஸ்க் பார்த்துக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள ரேம் இருக்கு. நம்ம ரேமையும் கழட்டிப்போம். ரேமையும் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். ரேம் எப்படி இருக்குன்னு. இதுதான் ரேம். ரேம் இப்படிதான் இருக்கும். இது வந்து 2 GB ரேம் சொல்லுவாங்க. இது வந்து கூலிங் ஃபேன். இதுக்கு நடுசுல தான் ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸரை கூல் பண்றதுக்காக இந்த கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இதுல கூலிங் பெஸ்ட் வச்சு ரன் பண்ணும்போது இந்த கூலிங் ஃபேன் ரன் ஆகும். அப்போ அந்த ப்ராசஸர் வந்து கூல் டவுன் ஆகும். அந்த மாதிரி மெத்தட்லாம் கொடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம சிஸ்டம் பிசி நம்ம ஆன் பண்றோம், அந்த பிசி வந்து ஆன் ஆகல, அந்த பிசி வந்து ஆன் ஆகாம பிளாக், அதாவது இங்க லைட் எல்லாமே எரியுது, நமக்கு மானிட்டர் வந்து ஃபுல் பிளாக் கலர் ஸ்கிரீன் காட்டும். அந்த இதுக்குள்ளயுமே நமக்கு போகாது. அப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரேமோட கம்ப்ளைண்ட் தான். நீங்க ரேம் எடுத்து இந்த ரேமோட டிஸ்கை நீங்க லேசா கிளீன் பண்ணி, அதாவது ரப்பர் வச்சு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த ரேமோ நீங்க டிஸ்கை நீங்க கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அதே ஸ்லாட்ல போட்டு விட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க அந்த ஸ்லாட்ல இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பிசிக்குள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் கூட சீக்கிரத்துல இந்த பிசியை நம்ம தனித்தனியா எடுத்து வச்சு ஒவ்வொரு திங்ஸும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தனித்தனியா உங்களுக்கு நான் ரிமூவ் பண்ணி ஒரு நாள் காட்டுறேன். நமக்கு இதுக்கான ஒரு போர்டு வர வேண்டியிருக்கு. அந்த போர்டு வரும்போது இதை நான் மொத்தமா பிரிச்சு ஒரு நியூ போர்டு போடுறது எப்படி, அந்த போர்டு எப்படி போடணும், அதுல OS எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், இதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்ஸும் நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்ஸ் தான் என்னை வந்து இன்னும் அதிகமா வீடியோ போடுறதுக்கு என்னை ஊக்குவிக்கும். நீங்க எனக்கு அதிகமான லைக்ஸ், அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னும் அதிகமா டெக்னிக்கல் பத்தியும் vlogs பத்தியும் நிறைய வீடியோக்கள் வரது இருக்கு. நீங்க அதுக்காக தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.